அனைவருக்கும் வணக்கம் and greetings from Immunity Improvement Institute, part of Ayush COVID Combat Campaign. நம்ம வாழ்க்கையில பலர் நமக்கு சொன்னது என்னன்னாக்கா, முகக்கவசம் போடாதீங்க, உங்க முகத்தை மறைச்சு வெளிப்படையா இருங்க, உங்களே நீங்க மறைச்சுக்காதீங்க, அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அப்படிதான் கேட்டு வந்திருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல முகக்கவசம் போட்டே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும். முகக்கவசம் போட்டு யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்ப முகக்கவசம் போடாம மத்தவங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்ற நிலைமையில் நம்ம இருக்கும்போது, இந்த முகக்கவசம் நம்ம போடணுமா வேணாமா, அது எந்தெந்த இடத்துல நம்ம அணியலாம், எந்தெந்த இடத்துல போடக்கூடாது, எந்த மாதிரியான முகக்கவசம்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. இந்த ஒரு சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் அளித்து ஒரு வழிகாட்டுதலை காட்டுறதுக்காக இன்று நம்முடைய நலம் ஆர்கனைசேஷனோட தோழர் நம்மளோட இருக்கிறாரு. அவர்கிட்ட இதுக்கான சில பதில்களை கேட்டு அதற்கான வழிகாட்டுதலை நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழரே. தோழரே, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்விதான் நம்மளுக்கு. இந்த மாஸ்க் முகக்கவசம் அணியலாமா வேணாமா, அதுவே ஒரு கேள்வியோட தான் மக்களுக்கு ஒரு சந்தேகத்துல இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்ப அரசு அறிவுறுத்துறதால ஃபைன் போட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்துலதான் நிறைய பேர் மாஸ்க் போடுறோம். ஆனா அது போடலாமா வேணாமா, அது யாருக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பா இல்ல எனக்கு பக்கத்துல இருக்க பாதுகாப்பா? சோ இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பல்வேறு நிலையில நம்ம முகக்கவசத்தை ஏன் அணிகிறோம், அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமே நம்ம அதை அணிந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இளையோர்கள் இளம் பெண்களை பார்த்தோம்னா, இளையோர்கள் தங்களுடைய தாடையை மறைக்கிறதுக்காகவும், இளம் பெண்கள் வெளியே போகும்போது முகக்கவசம் போடாம தங்களுடைய ஷால்களையே முகக்கவசம் போல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதோடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியதான் இருக்குது. முகக்கவசம் அணிவது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, கண்டிப்பா முகக்கவசம் அணிவது ஒரு மிகப்பெரிய அவசியம். ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல முகக்கவசம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க சளி, இரும்பல், காய்ச்சல் போன்ற மூலியமாகவோ அல்லது நம்ம பேசும்போது வெளியே வர எச்சி மூலியமாகவோ நம்ம கிட்ட இருக்க கிருமி மற்றவர்களுக்கு பரவாம இருக்கிறதுக்காக, நம்மளுடைய பாதுகாப்பிற்காகவும் மற்றவருடைய பாதுகாப்பிற்காகவும் தான் நம்ம ஒரு தடுப்பு சுவரா அந்த முகக்கவசத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த முகக்கவசத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம மக்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கணும். அது தெரிஞ்சாதான் அதோடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதை மக்கள் பயன்படுத்துவாங்க. சோ முகக்கவசம் அணிவது ஒரு முக்கியமான செயல். அதை நம்ம அணியாம விட்டோம்னா இந்த கொரோனா காலகட்டத்துல நம்மளுக்கு நம்மளுடைய உயிர் ஒரு பாதுகாப்பா இருக்குதா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிவிடும். சரி தோழர், அதனால இப்ப முகக்கவசம் கண்டிப்பா அணியலாம். சோ அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது சரி. இப்ப அடுத்தது என்னன்னாக்கா, இப்ப இந்த முகக்கவசம் நம்ம எந்த மாதிரியான முகக்கவசம் அணியலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு. ஒரு சிலர் சாதாரண முகக்கவசம் அணியறாங்க, சிலர் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றது, ஒரு சிலர் இப்ப அதோட ரேட்டே பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கு. ஸோ காட்டன் மாஸ்க்ன்றோம், துணி மாஸ்க், இல்ல சர்ஜிக்கல் மாஸ்க்ன்றோம். ஸோ எந்த விதமான முகக்கவசம் நல்லது, எந்த இடத்துக்கு எது சூட்டபிள் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியும்? கண்டிப்பா தோழரே. முகக்கவசம் அப்படின்றத பார்த்தோம்னா முக்கியமா 2 வகை தான் இருக்குது. ஒன்னு காட்டன் மாஸ்க், அப்படி இல்லைன்னா சர்ஜிக்கல் மாஸ்க். ஸோ காட்டன் மாஸ்க் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது கிருமி வெளியே போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம காட்டன் மாஸ்க் பயன்படுத்துறோம். ஆனா சர்ஜிக்கல் மாஸ்க்ல பார்த்தோம்னா, சர்ஜிக்கல் மாஸ்க் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம வர்றதையும் தடுக்கும். அதே மாதிரி காட்டன் மாஸ்க் போல நம்ம கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு பரவாம இருக்கிறதுக்காக தடுக்கும். அதே மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்திட முடியாது. இப்போ நம்ம நார்மலா போறோம், வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோம், அப்படி இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸை பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம காட்டன் மாஸ்க் யூஸ் பண்றது கொஞ்சம் ப்ரிஃபரபிளா இருக்கும். பட் ஆனா நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க் எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட் பிளேஸ் போறோம், அதிகமா நிறைய பேர் இருப்பாங்க, அங்க யாருக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது, நம்மளுக்கே கொரோனா இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி டைம்ல நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் போல இருக்கும், மத்தவங்களுக்கும் நம்மளால எந்த தீங்கும் ஏற்படாம பாதுகாக்க முடியும். ஓகே தோழர், இப்ப மாஸ்க்ல இந்த மாதிரி எந்தெந்த மாஸ்க் போடணும், இதனால வெளியில காத்து போகுமா போதான்னு சொன்னீங்க. இப்ப அடுத்தது என்னன்னாக்கா, மாஸ்க் நம்ம போடணும் கண்டிப்பா. அதுல ஒரு சில இந்த மாஸ்க் இங்க ப்ரிஃபரபிள், இது இங்க ப்ரிஃபரபிள். இப்ப நம்ம இதை எல்லா இடத்துலயும் போட்டே ஆகணுமா? இப்ப நான் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாதான் போடணுமா, இல்ல வேற எங்கேயாச்சும் போனா வெளில எப்பயுமே போனாலே போடணுமா, இல்ல நான் போடாம இருக்கலாமா ஒரு சில நேரத்துல? கண்டிப்பா அனைத்து நேரங்களிலும் நம்ம முகக்கவசம் அணிவது என்பது ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம பிள்ளைகளோடோ இல்லாத நம்ம பெற்றோர்களோட தான் இருப்போம். ஸோ அந்த நேரத்துல நம்ம முகக்கவசம் அணிவது ஒரு அட்வைசபிளா இல்லை. ஏன்னா முகக்கவசத்தின் மூலமா நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். நம்ம மாஸ்க் போடும்போது நம்ம நார்மலா சுவாசிக்கும் போது கிடைக்கிற ஆக்சிஜனை விட மாஸ்க் போடும்போது நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம
கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதும் வெளியே போக முடியாம இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற ஆக்சிஜன் கிடைக்காம இருக்கும். அதனால வந்து வீட்டுல இருக்கும் போது நம்ம வந்து மாஸ்க் அணிவது ஒரு கட்டாயம் இல்லை என்பதை நான் நினைக்கிறேன். அதே போல வெளியே போகும்போது நம்ம வந்து மாஸ்க் அணியணுமா அப்படின்னா, வெளியே போகும்போது கண்டிப்பா நம்ம மாஸ்க் அணியணும். ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க முதல் கொஸ்டின்லயே அந்த முதல் கேள்விலேயே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நம்ம கிட்ட இருக்க கிருமி வந்து மத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்காகவும் மத்தவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து கிருமி எதுவும் தொற்றாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாஸ்க் அணிக்கிறோம். அதனால வந்து வெளியே போகும்போது நம்ம வந்து கண்டிப்பா மாஸ்க் அணியணும். ஏன்னா வந்து நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம வந்து மாஸ்க் அணிவது ஒரு நல்லதாக இருக்கும். இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து அவங்க சப்போஸ் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிகாஷன், யாருக்கும் இல்லைன்னு நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து மாஸ்க் போட்டு தேவை. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து குவாரண்டைன் பண்ணிருக்கணும், செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிருக்கணும், தனி ரூம்ல தான் வைக்கணும். சோ அந்த மாதிரி வைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து மாஸ்க் அணியணுமா அப்படின்றது ஒரு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்மளே அமைச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சொன்னீங்களா, அப்போ வந்து நம்ம முழுக்க கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிக்கிறோம் இல்ல, ஆக்சிஜன் வந்து குறைந்த லெவல்ல நம்ம உடம்புக்கு போகுது. மாஸ்க் போடும்போது நம்ம நார்மலா சுவாசிக்கும் போது கிடைக்கிற ஆக்சிஜனை விட மாஸ்க் போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த காட்டன் மாஸ்கா இருந்தாலும் சரி, சர்ஜிக்கல் மாஸ்கா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து சில சமயம் வந்து மூச்சு திணறல் ஏற்பட, நம்ம மாஸ்க் போடும் போதும் வந்து சில சமயம் நார்மலா வந்து நம்ம கீழே மாஸ்க் இறக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிரீத் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல. சோ அதனால வந்து மாஸ்க் அணியும் போது நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிற ஆக்சிஜனை விட மாஸ்க் அணியும் போது கம்மியா கொஞ்சம் கிடைக்கும். சரி சரி. அதே மாதிரி அடுத்தது என்னன்னாக்கா, இப்ப நம்ம மூச்சு திணறல் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அந்த மூச்சு திணறல் இருக்கவங்க வந்து மாஸ்க் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாஸ்க் வந்து நான் போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறலா இருக்குது. சோ அப்ப வந்து அவங்க வந்து எந்த மாதிரி செயல்படலாம்னு மூச்சு திணறல் உள்ளவங்க மாஸ்க் அணியணுமா அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயமா அணியணும். ஏன்னா வெளியே போகும்போது நம்ம வந்து இந்த தொற்றை வந்து நம்மளுக்கு எடுத்துக்காம இருக்கிறதுக்கு நம்ம மாஸ்க் போடுறோம். ஆனா மூச்சு திணறல் உள்ளவங்க, ஆக்சிஜன் குறைவா இருக்கிறவங்க வந்து மருத்துவர்களிடம் சென்று ஆலோசனை பெற்று மாஸ்க் அணிவது ஒரு நல்லதா இருக்கும். மருத்துவர்கிட்ட அவங்க போயிட்டு ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் அணிஞ்சாங்கன்னா அது வந்து அவங்களுடைய நலனுக்காக அது வந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப மூச்சு திணறல் உள்ளவங்க மாஸ்க் அணியும் போது வந்து அவங்களுக்கு வந்து பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால வந்து மருத்துவர்களிடம் சென்று ஆலோசனை பெற்று இப்ப இந்த டைம்ல நீங்க போடலாம், இப்போ இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுடைய நலத்துக்கு ஒரு பயன் விளைவிக்கதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டிராவலையும் அவாய்ட் பண்ணணும். வெளில போகாம வீட்டுக்குள்ளேயே. ஆமா, கட்டாயம் பார்த்தோம்னா மாஸ்க் போடாம நம்ம வெளியே போக முடியாது. நீங்க முன்னாடியே சொன்னீங்க அந்த ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து மாஸ்க் போடாம நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தோம்னா, வெளியில பயணிக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணாதான் மாஸ்க் போடாம இருக்க முடியும். சரி தோழரே, நன்றி. அடுத்தது வந்து இப்ப நம்ம ஒரு சில டிப்ஸ் இருக்கும். அதாவது இப்ப நம்ம எப்படி எல்லாம் வந்து நம்ம மாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து ஒரே மாஸ்க் யூஸ் பண்றாங்க. மாஸ்க் எப்படி போடணும், அதை பத்தின ஒரு சில வழிகாட்டுதல்கள். ஃபர்ஸ்ட் வந்து மூணே டிப்ஸ் தான். மாஸ்கை பொறுத்த வரைக்கும் 3 டிப்ஸ் தான். ஒரு தடவை யூஸ் பண்ண மாஸ்க் வந்து மறுவாட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி காட்டன் மாஸ்கா நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நன்கு துவைத்து வெயில்ல நல்லா காய போட்ட பிறகுதான் நம்ம வந்து அந்த மாஸ்கை யூஸ் பண்ணணும். இரண்டாவது பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து மாஸ்கை அணியறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் மாஸ்க் கழட்டும் போதும் வந்து நம்ம சானிடைஸ் பண்றது நல்லதா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மாஸ்க் அணியறதுக்கு முன்னாடி நம்ம கை வந்து சானிடைஸ் பண்ணலன்னா கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாஸ்க் மூலியமா கூட நம்மளுக்கு பரவ சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி மாஸ்க் அணிஞ்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம கைட்டும் போது கூட மாஸ்க் முன்பகுதியை நம்ம பிடிச்சோம்னா வந்து அதுல ஏதாவது கிருமி இருந்ததுன்னா நம்ம கைகளில் ஒட்டி நம்ம கண்கள்ல கை வைக்கும் போதோ அதுல நம்ம உடல் பகுதியில எங்க கை வச்சாலும் அந்த கிருமி பரவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து இரண்டாவது. மூன்றாவதா பார்த்தோம்னா, நம்ம மாஸ்கை உபயோகிச்சிட்ட பிறகு கரெக்டான வந்து அதுக்குன்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு குப்பை தொட்டி கொடுத்துருக்காங்க கொரோனாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குப்பை தொட்டில போடும் போது வந்து அதை வந்து தூய்மைப்படுத்துற பணியாளர்களுக்கு ஒரு சிரமமா இருக்காது. ஏன்னா வந்து அவங்க வந்து நீங்க ஏதாவது நம்ம போற இடத்துல போட்டு போயிட்டோம்னா அதை அவங்க எடுத்துட்டு போடும் போது அவங்களுக்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டுதான் அது நமக்கு காரணமாயிடும். அதனால வந்து கரெக்டான குப்பை தொட்டில நம்ம போய் போட்டோம்னா வந்து பணியாளர்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்காம நம்ம வந்து பாத்துக்கலாம். இந்த 3 டிப்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா இந்த மாஸ்க் உபயோகிக்கிறது நம்மளுக்கு வந்து கொரோனா வந்து வராம நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வராம பாத்துக்கலாம். கண்டிப்பாக. அப்புறம் இந்த ஒரு விஷயம், இப்ப மாஸ்க் வந்து நம்ம போடுறோம், ஆனா ஒரு சிலர் வந்து நம்ம இறக்கி விட்டுடுறோம்.
அதை அவுக்காம அதை இறக்கி விட்டுரும். அது வந்து நல்லதா? திரும்பி இப்படி இறக்கி விட்டு திரும்பி இப்படி போடுறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தண்ணி குடிக்கும் போது பார்த்தோம்னா வந்து சில பேர் வந்து மாஸ்கை இறக்கி விட்டு தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து மாஸ்க் வந்து நம்ம இறக்கி விட்டு குடிக்கிறத விட நம்ம மாஸ்கை கலட்டிட்டு குடிச்சோம்னா வந்து அது நல்லதா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னா அந்த வந்து நம்ம இறக்கும் போது அந்த மாஸ்க்ல ஒட்டிட்டு மறுபடியும் மூக்கான நம்ம மாஸ்கை எடுத்து மேல போடும் போது மறுபடியும் மூக்குல அந்த கிருமி வந்துச்சுன்னா நம்ம உடலுக்குள்ள போயிடும். அது வந்து நம்மளுக்கு எப்படின்னே தெரியாது, நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இறக்கி விட்டு தண்ணி குடிக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது பண்ணும்போது இறக்கி விட்டு பண்ணாம நம்ம வந்து கலட்டிட்டே கொஞ்ச நேரம் இருந்தோம்னா வந்து அது வந்து நமக்கு வந்து கிருமி தொற்றாம நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இந்த முகக்கவசம் வந்து நம்ம அணியணுமா வேணாமா, எதனால் அணியணும், எந்தெந்த விதமான மாஸ்க்லாம் போடணும், எந்த டைம்ல போடணும், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயம் பார்த்தோம். கடைசியில் ஒரு சில மாஸ்க் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சில டிப்ஸும் கொடுத்தாரு. ஸோ இந்த முகக்கவசம் யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து நல்லதுதான். என்ன ஒண்ணு, ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கம்மியா எடுக்கிறோம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா மேபி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேற ஏதாச்சும் ஆக்சிஜனை அதிகரிக்கிறதுக்கு இன்னும் வேற ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மற்றபடி மாஸ்க் போடுறது எந்த விதத்திலும் கெடுதல் இல்லை, நல்லதுதான். ஸோ அதை உபயோகிக்கலாம் சொல்லியிருக்கீங்க. முகக்கவசம் என்பது ஒரு என்றுமே தொல்லை இல்லை, அது வந்து என்னைக்குமே நமக்கு துணை, அதுதான். ஸோ நமக்காக இந்த ஒரு சில பதிவுகளை பதிவு செய்து நல்ல பதில்களை தந்த நம்முடைய நலம் ஆர்கனைசேஷன் தோழர்களுக்கு நன்றி கூறுவோம். நன்றி.